Today we are going to see about diabetes mellitus. It is one of the chronic disorder, that is the disease. Diabetes mellitus இது வந்து நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை வியாதி. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறோம். இட் இஸ் a chronic metabolic disorder. கிரானிக் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது வந்துச்சுன்னா உடனே கியூர் ஆகாது, ரொம்ப நாளைக்கு லாங் டைமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர். மெட்டபாலிசம் ஆல்ரெடி ஐ ஹாவ் தாட். அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னா growth and development ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்ப ப்ராப்பரான மெட்டபாலிசம் நம்ம உடம்புல நடக்கல அப்படின்னா சுகர் டயபெட்டிஸ் நமக்கு வரும் அப்படின்றாங்க. Increased blood glucose level. It is characterized by increased blood glucose level. அதாவது நம்ம bloodல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவலை அதிகப்படுத்திடும் அப்படின்றது தான் இந்த டிசார்டரோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம bloodல இருக்கக்கூடிய நார்மல் குளுக்கோஸ் லெவல், that is 80 to 120 mg per decimal. இதுதான் நார்மல் வேல்யூ. இதை விட 120 விட எக்ஸஸா போகும்போது நம்ம பிளட்ல குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும் போது டயபெட்டிஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டியூ டு த இன்சஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின், நம்ம உடம்புல செக்ரீட் ஆகக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் இன்சஃபிஷியன்டா, அதாவது போதுமான அளவு இல்லட்டினா டெஃபிஷியன்ட், இன்சுலின் ஹார்மோன்ல ஏதாவது குறைபாடு இருந்தாலோ ஆர் ஃபெயிலியர் சுத்தமாவே இல்ல அப்படின்னா தான் என்ன செய்யுமா பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். திரும்பவும் சொல்றேன், இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் டியூ டு த இன்சஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின். நம்ம நார்மலா நம்ம உடம்புல செக்ரீட் ஆகக்கூடிய இன்சுலின் ஹார்மோன்ல போதுமான அளவு நம்ம உடம்புல செக்ரீட் ஆகலட்டினாலோ இல்ல குறைபாட்டோட இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா சுத்தமாவே செக்ரேட் ஆகல ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின், அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாயிடும். அதை தான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். தென் pancreatic endocrine disorder. It is otherwise called pancreatic endocrine disorder. What are the endocrines present in our body? Pancreas is one of the major endocrine. இதுல வந்து ஆல்பா செல் பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து பிரசன்ஸ் ஆயிருக்கும். அதுல பீட்டா செல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். சோ அப்ப நம்ம கணையத்துல ஏற்படக்கூடிய பீட்டா செல்ஸோட அழிவுகளால தான் இன்சுலின் ஹார்மோன் ப்ராப்பரா செக்ரேட் ஆகாது. அப்ப அவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி காமனா இருக்கக்கூடியது 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் type 1, that is insulin dependent diabetes mellitus. ஷார்ட்டா நம்ம IDDM அப்படின்னு சொல்லுவோம். insulin dependent diabetes mellitus. இத வந்து type 1 diabetes அப்படின்னு சொல்லுவோம். it accounts for 10 to 20% of the now diabetics. அதாவது மேஜரா ஒரு 100% people இருக்காங்க அப்படின்னா type 1 என்ன பண்ணும் அப்படின்னா 10 ல இருந்து 20% பீப்புளை தான் அரெஸ்ட் பண்ணும், அதாவது காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிமைனிங் 80 to 90% வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான் நம்மளோட பீப்புளுக்கு சஃபர் ஆயிருக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டைப் 1 டயபெட்டிஸ், தட் இஸ் IDDM. இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 10 to 20%. அதிகமான பீப்புளை சஃபர் பண்ணாது. மேக்சிமம் 120% பீப்புள் வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸால சஃபர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. The condition occurs in children and young adults. இளம் உயிரிகள், அதாவது யங் அடல்ட்ஸ் அப்படின்னா ஒரு 20 ஏஜுக்குள்ளதான். மேக்சிமம் இந்த ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 20க்குள்ள இருக்கக்கூடியவங்களையும் குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய டிசார்டர் என்ன டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தா டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். And then the onset is usually sudden and can be life threatening. ஆன்செட் அப்படின்னா இதோட தொடக்கம், இது எப்படி இருக்கும், ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்கு எப்படி குழந்தைங்களுக்கே சுகர் வருது அப்படின்னு பாக்குறோம்னா திடீர்னு தான், அதாவது அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸால திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர். அண்ட் ஆல்சோ கேன் பி லைஃப் த்ரெட்டனிங், வாழ்க்கையை பயமுடுத்துற மாதிரி, அதாவது லைஃப் லாங் இருக்குமா, கியூர் பண்ணவே முடியாத அந்த டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடியது தான் டைப் 1 அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் காஸ்டு பை த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ். பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அழியும் போதுதான், பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் அழியும் போதுதான் இந்த டைப் 1 அப்படின்ற IDDM காஸ் ஆகுது நமக்கு அப்படின்றாங்க.
It increases the blood glucose level resulting from inadequate insulin secretion. Inadequate அப்படின்னா போதிய அளவு, பற்றாக்குறையா இருக்கிறது. நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம பிளட்ல என்ன ஆகும் அப்படின்னா குளுக்கோஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டைப் 1 அப்படின்றத இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிடஸ், தட் இஸ் IDDM அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 10 to 20% ஆஃப் த நவுன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 100%ல 20% ஆஃப் பீப்புள் வந்து டைப் 1ஆல தான் சஃபர் ஆகுவாங்க. அடுத்தது இந்த கண்டிஷன்ஸ் அக்கர் இன் சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ், குழந்தைங்களுக்கும் இளம் அதாவது அடல்ட் ஏஜ், யங் அடல்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20 அவங்களோட வயது ஏஜ் வந்து ஏஜ் லிமிட் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சஃபர் ஆகக்கூடியது டைப் 1. த ஆன்செட் அதாவது இது எப்படி தோன்றும் அப்படின்னா திடீர்னு தான் ஹார்மோனல் சேஞ்சஸால திடீர்னு ஏற்படக்கூடிய டிசார்டர் அண்ட் ஆல்சோ லைஃப் த்ரெட்டனிங். திஸ் இஸ் காஸ்டு பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreas. நம்மளோட pancreas செல்ஸ் அதாவது கணையத்துல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸோட அழிவுகளால உருவாகக்கூடியது தான் இந்த டைப் 1 டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்சஃபிஷியன்ட் இன்சுலின் செக்ரீஷன்ஸ், inadequate போதிய அளவு இன்சுலின் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகல, அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகல அப்படின்னா தான் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவலை அதிகப்படுத்திடும். ஸோ இது வந்து டைப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காசஸ் எப்படிலாம் இந்த டைப் 1 டிசார்டர் குழந்தைங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் இன்ஹெரிடன்ஸ், மரபியல் ரீதியாக பாரம்பரியமா நம்ம பரம்பரையா அதாவது தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம், அடுத்தது அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருந்திருக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அது இருக்கும். மரபியல் ரீதியா டைப் 1 அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இன்ஃபெக்ஷன் டியூ டு வைரஸ் அண்ட் அக்யூட் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஏகப்பட்ட குறைபாடுகள், இது எல்லாமே இருக்கும்போது என்விரான்மெண்டல் சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய காரணிகளும் அதுக்கு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது டைப் 2 NIDDM அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ல என்ன டிஃபரன்ஸ், டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டைப் 1ல இருக்கிறவங்களுக்கு போதிய அளவு அவங்களுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம். டைப் 2ல என்னன்னு பார்க்கும்போது அவங்களோட இன்சுலின் ஹார்மோன் லெவல் வந்து நார்மலா செக்ரீட் ஆகும், ஆனா ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. டைப் 2 இட் இஸ் onset diabetics, adult onset diabetes சொல்லுவாங்க. it is otherwise called adult onset diabetes, அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய டிசார்டர் டைப் 2 தான். இதுதான் வந்து மேக்ஸிமம் 80 to 90% இருக்கக்கூடிய டிசார்டர் வந்து டைப் 2. Its accounts for 80 to 90% of the known diabetics. It develops slowly and usually milder and more stable. இது எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா ஸ்லோவா தான், உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அதாவது எப்படி சொல்லலாம், தன்னோட இதை லாங் ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம சொல்லிட்டோம் கிரானிக் டிசார்டர், ரொம்ப நாளைக்கு லாங் டைம் இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லியாச்சு சுகரை வந்து. அப்ப இது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவா தான் மைக்ரேட் ஆகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அண்ட் தென் ஹார்மோன்ஸ் பிளட் செல்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலி மைல்டர், லைட்டா தான் ஆரம்பிக்கும். இப்ப நார்மல் வேல்யூ 80 to 120 அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 140 இருக்கும். ஒரு 6 month ஆஃப்டர் என்ன ஆகும் அப்படின்னா 160 ஆகலாம், அடுத்து 180, ஒரு 1 year போச்சுன்னா 200 அபோ, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கிராஜுவலா தான் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதோட லெவல்ல. அண்ட் மோர் ஸ்டேபிள், என்ன ஆகும் அப்படின்னா நிரந்தரமா அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நிரந்தரமா அவங்க உடம்புல அது இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டைப் 2. அப்ப டைப் 1 அண்ட் டைப் 2 என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டைப் 1 வந்து குழந்தைங்களுக்கு சில்ட்ரனையும் யங் அடல்ட்ஸையும் சஃபர் பண்ணக்கூடிய டைப் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து இன்சுலின் போதுமான அளவுக்கு செக்ரீட் ஆகாதுன்னு சொன்னேன். இங்க வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகும், ஆனா அதோட ஆக்ஷன் பார்க்கும்போது ப்ராப்பரா இருக்காது. இதுதான் வந்து மேஜரான டிஃபரன்ஸ். இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை த pancreas நார்மல், பட் இட்ஸ் ஆக்ஷன் impaired. impaired அப்படின்னும் போது பலவீனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராப்பரான லெவல்ல அது ஆக்ஷன் பண்ணாது, டார்கெட் செல்ஸ்ல போயிட்டு ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணாது இந்த இன்சுலின் ஹார்மோன். டார்கெட் செல்ஸ் டு நாட் ரெஸ்பான்ஸ் டு த இன்சுலின். நார்மலான லெவல்ல இன்சுலின் செக்ரீட் ஆகும் டைப் 2ல, ஆனா டார்கெட்டான செல்ஸ் வந்து அந்த இன்சுலின் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னா அந்த ஹார்மோன் அதை எடுத்துக்காது, யூரினை வந்து அவுட்புட் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணாது,
நார்மலா இருக்கக்கூடிய 80 to 120 மெயின்டைன் பண்ணாது. அப்ப சோ எல்லா வேலையுமே அங்க என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஏ மெட்டபாலிக் டிசார்டர். உள்ள நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே ப்ராப்பரா பண்ண முடியாம ஆயிடுது. இதுதான் வந்து மேஜரான டிஃபரன்ஸ். தென் காசஸ் டைப் 2 வந்து டைப் 1 அப்படின்னும் போது ஜெனடிக் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் ரீசனா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா டைப் 2ல வந்து மல்டி ஃபேக்டரியல், மல்டினா நிறைய ஃபேக்டரியல் காரணிகள் என்னென்ன ரீசனபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன் இருக்கு டைப் 2 வர்றதுக்கு. என்ன அப்படின்னா மிடில் ஏஜ் பீப்புளா இருக்கலாம், இல்லைன்னா வயசாயிடுச்சு அப்படின்றனால இருக்கலாம், ஒபிசிட்டி குண்டா இருக்காங்க அதனால அப்படின்லாம், தென் ஓவர் ஈட்டிங் கார்போஹைட்ரேட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் டைப் 2 காஸ் பண்ணலாம். பிசிக்கல் இன்ஆக்டிவ் சாப்பிட்டுட்டு அப்படியே மதன்னு உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்யாம இருந்தாலும் சுகர் வரதுக்கு பாசிபிள் இந்த டைப் 2. தென் சிம்டம்ஸ் வந்து காமன் தான். டைப் 1 டைப் 2 ரெண்டுத்துக்குமே சிம்டம்ஸ் அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது காமனா தான் கொடுத்திருக்காங்க. தென் மெட்டபாலிக் ஆல்ட்ரேஷன்ஸ், மெட்டபாலிசம் அதாவது உள்ள நடக்கக்கூடிய growth and development functionsல வேறுபாடுகள் ஏற்படும். அதை தான் வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்பர் கிளைசீமியா, இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல். ஹைப்பர்னாலே அதிகம், ஹைப்போனா குறைவு, டிக்ரீஸ்டு லெவல் சொல்லுவோம். கிளைசீமியா குளுக்கோஸ், ஓகேவா, இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ். கிளைசீமியா அப்படின்னா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ்டு லெவல்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த நார்மல் வேல்யூ இல்லாம அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாலியூரியா, இன்க்ரீஸ்டு யூரின் அவுட்புட் லீடிங் டு டீஹைட்ரேஷன். அதிகமா அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ்க்கு பேரு பாலி யூரியா. உனக்கு தெரியும் யூரியா அப்படின்றது நம்மளோட யூரின்ல அவுட்புட் ஆகக்கூடியது, யூரியா, அமோனியா அண்ட் தென் நைட்ரிக் ஆசிட்ஸ் எல்லாமே. அப்ப அவங்களுக்கு அதிகமா அடிக்கடி யூரினேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும், அதாவது அதிகமான லெவல்ல யூரின் வந்து அவுட்புட் ஆகும். அது மூலமா டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டீஹைட்ரேட் ஆயிடும் அப்படின்வாங்க, தண்ணியே இல்லாம குறைபாடாயிடும். நெக்ஸ்ட் ஒன் பாலிடிப்சியா, லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தர்ஸ்ட், தாகம் எடுக்கிறது, ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் அப்டேக். அது மூலமா அதிகமான தண்ணியை அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது தண்ணி அடிக்கடி குடிக்கணும்னு தோணும். ஏன் அப்படின்னா பாலிடிப்சியா அப்படின்ற சிம்டம்ஸால அதுல என்ன நடக்குது அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே யூரின் மூலமா போயிடும். அதனால அடிக்கடி அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டு ஃப்ளூயிட் அப்டேக், தண்ணி கண்டென்ட்டை உள்ள எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது குளுக்கோசூரியா, எக்ஸஸ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின், அதாவது யூரின்ல அதிகமான லெவல்ல குளுக்கோஸ் வெளியாகிறது. எக்ஸஸ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின், யூரின்ல அதிகமான லெவல்ல குளுக்கோஸ் வந்துட்டு எமிட் ஆகிறது தான் குளுக்கோசூரியா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபேட்டிகு அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட், உடம்பு இழைக்க ஆரம்பிக்கும் சுகர் வந்துச்சுன்னா. ஃபேட்டிகுனா சோர்வா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then how to prevent and control the diabetes, எப்படி வந்து அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், தட் இஸ் த சரிவிகித உணவு. டயட் அப்படின் போது சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். தென் ஹைப்போகிளைசீமியா ட்ரக்ஸ், ஹைப்போகிளைசீமிக் ட்ரக்ஸ், அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், தட் இஸ் இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். இன்சுலின் ஹார்மோனை டேப்லெட்ஸ் ஆகும் அண்ட் தென் இன்ஜெக்ஷன் மோட்லயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ், அதையும் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாம். தென் எக்ஸசைஸ், ப்ராப்பரான லெவல்ல நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த சிவியரிட்டி. அவங்களுக்கு எந்த லெவல்ல சுகர் இருக்கு அவங்க உடம்புல, அதை பொறுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதுக்கு இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டயட், லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர் ரிச் டயட்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கணும். அதனாலதான் சுகர் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டிலே மதியம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்துக்குங்க, அடுத்தது கோதுமை சேர்த்துக்குங்க, சப்பாத்தி எடுத்துக்குங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ற ரீசன்ஸ் அதுதான். நம்ம எடுத்துக்கக்கூடிய ரைஸா இருக்கட்டும், இட்லி தோசாவா இருக்கட்டும், அதுல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறனால அதை ஃபர்ஸ்ட் குறைக்கணும். ஏன் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ல
குளுக்கோஸ், சுக்ரோஸ், இதோட என் ப்ராடக்ட் உனக்கு முன்னவே சொல்லியிருப்பேன். குளுக்கோஸோட கார்போஹைட்ரேட் அப்படின்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் எதுவா நீ எடுத்தாலும் அதோட என் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் ஆகும். இது வந்து ஈஸியா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல அப்டேக் பண்ணப்பட்டு எனர்ஜி அண்ட் தென் கலோரியா சேஞ்ச் ஆகும். இதே புரோட்டீன் ஃபுட்னு எடுத்துக்கேன். புரோட்டீன் ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி, பூரி எடுத்துக்கிற அப்படின்னா அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது குளுக்கோஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ல மோனோவா மாறி தென் குளுக்கோஸா பிளட் ஸ்ட்ரீம்க்கு போகும். அடுத்தது ஃபேட் கண்டென்ட், நீ எடுத்துக்கக்கூடிய நான்வெஜ் எதுவா இருந்தாலும் சரி ஃபேட் கண்டென்ட்டா எடுத்துக்கிற அப்படின்னா இதுல வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் தென் ஸ்டீரால் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு லாஸ்டா தான் குளுக்கோஸ் ஆகும். சோ அப்ப கார்போஹைட்ரேட் ஃபுட் தான் உடனேயே குளுக்கோஸா சேஞ்ச் ஆகக்கூடியதுனால அதோட லெவலை கம்மியான லெவல்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குளுக்கோஸோட பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவலை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஃபைபர் அப்படின்னா நார் சத்துக்கள் நிறைந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட் should be taken in the form of the starch and complex sugars. கார்போஹைட்ரேட் வந்து ஓவராலா 50% அந்த ஃபுட்ல நமக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய கலோரிஸ்ல ஒரு நாளைக்கு 50% எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டார்ச் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் ஃபார்மேஷன்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னா என்ன? வீட், அதாவது கோதுமையாவோ ஓட்ஸாவோ அண்ட் தென் பீஸ், ரைஸ், கார்ன், சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கும் போது அது ஸ்டார்ச் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகர் ஃபார்மேஷன். ஏன்னா கன்வர்ஷன் ஆகிறது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஆகும், அதனாலதான். தென் புரோட்டீன், நம்ம எடுத்துக்கக்கூடிய டோட்டல் கலோரிஸ்ல புரோட்டீன் வந்து 10 to 15% வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபேட் கண்டென்ட் 20 to 25% வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டோட்டல் கலோரிஸ்ல ஃபேட் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் வித் இன்சுலின். இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் தென் டேப்லெட்ஸ் எது வேணாலும் எடுத்து டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டூ த எக்ஸசைஸ் டு கண்ட்ரோல் த டயபிட்டிஸ். பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸசைஸ் பண்றது மூலமா ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸசைஸ் அண்ட் தென் யோகா எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன், எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரசன்ட் இன் டயபிட்டிஸ் அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் த டயபிட்டிஸ். இது எல்லாத்த பத்தியுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீப்புளுக்கு சொல்லணும். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சுகர் அப்படின்றது எந்த மாதிரி, எஜுகேஷன் அது ஓரியன்டான எல்லாத்தையுமே சொல்லணும். பிளஸ் என்னென்ன காம்ப்ளிகேஷன், சுகர் வந்தா இது லாங் டைமா இருக்கும் நம்ம உடம்புல, ஃபுட்டை நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும், பிளஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ப்ராப்பரா எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இருக்கணும் அப்படின்றத பத்திலாம் அவேர்னஸ், விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது மூலயமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ டு ஆல்.